ஸோ இப்போ இந்த பிளாக் டயக்ராம்ல பார்க்கும்போது ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் இஸ் கோயிங் டு பி கமிங் இன் கான்டாக்ட். அதாவது பவர் சோர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியாச்சு, பவர் ப்ராசஸிங் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோட்டார் சொல்லியாச்சு. லோடிங், லோடிங் என்னது, என்ன மாதிரி லோடிங், இண்டஸ்ட்ரியல் லோடிங், டொமஸ்டிக் லோடிங், ஆர் அக்ரிகல்ச்சர், இரிகேஷன், ஃபேன், பம்பிங், வாட்டர் லோடிங், என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இதே கண்ட்ரோல் யூனிட்னு வந்தீங்கன்னா இதே மைக்ரோ ப்ராசஸர் கண்ட்ரோல், கம்ப்யூட்டர் பேஸ்டு கண்ட்ரோல், டிஎஸ்பி கண்ட்ரோல், ஆர் எனி ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் வருது. ஃபீட்பேக், ஃபீட்பேக்ன்ற லைன் என்ன சொல்லுவாங்கன்னா சென்சார்ஸ். என்ன மாதிரி ப்ரொஃபைலை நீங்க கண்ட்ரோல் பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த சென்சார்ஸ் நம்ம போட போறோம். ஐதர் மேபி கரண்ட்னா கரண்ட் சென்சார், வோல்டேஜ்னா வோல்டேஜ் சென்சார், டார்க்னா டார்க் சென்சார். அந்த கண்ட்ரோல் ரெஃபரன்ஸ்ல என்ன இருக்கும், எந்த ப்ரொஃபைலுக்கு ஈக்குவலன்ட் வேல்யூ. இப்போ கரண்ட்னா எந்த அளவுக்கு கரண்ட் மேல போகக்கூடாது, டார்க்னா எந்த அளவுக்கு டார்க் வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம், இதெல்லாம் பாக்குறதா இந்த ஸ்டோரி. ஸோ இந்த டயக்ராம் போட்டு இந்த ஸ்டோரி நம்ம சொன்னது எல்லாத்தையும் அப்படியே கீழே ஒன் பை ஒன் டிராஃப்ட் பண்ணீங்கன்னா இட் வில் கிவ்ஸ் தி ஆன்சர் ஃபார் பிளாக் டயக்ராம் ஆஃப் எலக்ட்ரிக் டிரைவ் சிஸ்டம். மைட் பி ஃபார் 4 mark or 6 mark or 8 mark. Okay, I think what we discuss right now என்னென்ன பார்த்தோமோ அதுதான் இந்த இத்தனை ஸ்லைடா ஓடும். இப்போ காம்பவுண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் டிரைவ் அதுல தான் நம்ம பார்த்த அந்த ஒரு பிளாக் டயக்ராம் கண்ட்ரோல் யூனிட்ஸ், as we said DSP கண்ட்ரோலர் எல்லாமே அதுல வரும். சென்சார், what next is power electronic devices ஏன் போறோம், power electronic switchesனா என்ன, and then different types of power converters is given here. இதை வரைக்கும் நீங்க எழுதணும். So up to this 13th slide would be your answer for your block diagram of electric drive. சரிங்களா? So ஆன்சருக்கு மார்க்கிங் தகுந்த மாதிரி நீங்க கொஸ்டின்ஸ் ஆன்சரை எலாபரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், செலக்ஷன் ஆஃப் டிரைவ்ஸ் ஆர் சாய்ஸ் ஆஃப் டிரைவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். as I said earlier, நம்ம வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருப்போம் டிரைவர் ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து டிசி டிரைவ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் ஏசி டிரைவ். சரிங்களா? So what is there in the case of your DC drive, டிசி மோட்டார், அது சம்பந்தப்பட்ட பவர் எலக்ட்ரானிக் டிவைசஸ், அது எப்படி ஒர்க்கிங் இருக்க போகுது அதை பத்தி பார்த்தோம்னா டிசி டிரைவ். இஃப் அட் ஆல் இந்த ஆப்போசிட் வெர்ஷன் அது வந்து ஏசி டிரைவ். ஏசி டிரைவ்ல நிறைய மோட்டார் இருக்கு, பட் நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ற மோட்டர் இங்க ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் யுவர் இண்டக்ஷன் மோட்டார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோட்டரிங் சீக்வன்ஸை பத்தி பார்ப்போம். டிசிக்கு நான் சொல்றேன். ஓகே, டிசி டிரைவ்ல மோட்டர் பார்க்கும்போது இட் ரிக்வயர்ஸ் மெயின்டெனன்ஸ். ஏன் அப்படின்னா மோட்டர் டிசிக்கு காமுடேட்டர் ஒன்று இருக்கும், ஸ்பார்க்கு, பிரஷஸ் இதெல்லாம் இருக்கும்போது நான் ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணலாம், மோட்டரோட ப்ரொஃபைலே டேமேஜ் ஆயிரும். அது மாதிரி ஹெவியா இருக்கும், எக்ஸ்பென்ஸா இருக்கும், காம்ப்ளிகேஷனா இருக்கும். இது எல்லாமே எனக்கு பிரச்சனை எதுல, டிசி மோட்டர்ல. அப்படியே ஏசி சைட்ல வந்தோம்னா இண்டக்ஷன் மோட்டர் தான் எடுத்துக்கிட்டாங்க. இண்டக்ஷன் மோட்டர் நம்ம நல்லாவே தெரியும், நம்ம பாதி கம்பெனில ஓடுற மோட்டர் இண்டக்ஷன் மோட்டர் தான். மெயின்டெனன்ஸ் சீப்பா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ரகடா இருக்கும். ஸோ என்ன கண்டிஷன்லையும் ஓடும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் காம்பன்டேட்டர், பிரஷ், தீ பிடிக்கும், பொறி வரும், எந்த பிரச்சனையும் அது கிடையாது. ஸோ வி கேன் சே த பெஸ்ட் திங்ஸ் இஸ் தேர் இன் தி கேஸ் ஆஃப் யுவர் மோட்டர் சைட்னா ஏசில. ஸோ அப்போ இப்போ ஏசியை பொறுத்த வரைக்கும் மோட்டர் நல்லா இருக்கும், டிசியை பொறுத்த வரைக்கும் மோட்டர் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி லோவர் வெர்ஷன் தெரிஞ்சிச்சு. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட் தான் நம்ம இங்க என்ன சொல்ல வரனா, we are just dealing about the power electronic converter as we said earlier, right? So power electronic converter in the sense what we say, one is called as quite be simple. What is this, simple இருக்கும் ஏன்னா running out of time, this will end in 10 minutes. Okay, we'll wind up as soon as possible. Okay, just listen. So the point here is இங்க வந்து நம்ம ஜஸ்ட் we are using a rectifier யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சிம்பிள் அண்ட் ஈஸி எஸ்பெக்ட்ஸா இருக்கும். இதே வந்து எனக்கு ட்ரை ஏசியில் வரும்போது விஎஸ்ஐ சிஎஸ்ஐன்னு சொல்லி இன்வெர்டர் யூஸ் பண்ணுவேன், அப்போ பிடபிள்யூ டெக்னிக் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கும். ஸோ அப்போ ஏசியை பொறுத்த வரைக்கும் இன்வெர்டர் பவர் எலக்ட்ரானிக் சைடு கஷ்டம், டிசியை பொறுத்த வரைக்கும் பவர் எலக்ட்ரானிக் சைடு ஈஸி. அப்போ ஓவரால் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது வில் சே எது பவர் எலக்ட்ரானிக்ல பெட்டரா இருக்கோ அதான் நம்ம பெஸ்ட்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும் பட்சத்தில் we can say DC drives is quite okay with respect to AC drive. Okay, so next one. So next one is factors affecting electric drive. என்ன மாதிரி factors affect ஆகும், ஒரு electric drive ஒரு இடத்துல ஷூட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி factors affect ஆகும் அப்படின்னு சொல்ல வரும். So one is called as your அதோட காஸ்ட், ஸ்பேஸ், என்விரான்மெண்ட், எஃபிஷியன்சி. ஏன்னா என் கம்பெனியே ஒரு 50 லட்சம் தான் ஆரம்பிக்க போறேன் போது நான் ஒரு 20 லட்ச ரூபாய் டிரைவ் வாங்கினா அது நான் வேஸ்ட். ஓகே, கம்பெனியோட அவுட்புட் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு இருக்கும்போது ஐ கேன் இன்வெஸ்ட் அபவுட் 10 to 15 lakhs அபவுட் டிரைவ் காஸ்ட். ஸோ இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும். ஏன்னா டிரைவ்னு பார்க்கும்போது பவர் எலக்ட்ரானிக் பார்க்கும்போது ஹீட் அதிகமா இருக்கும், ஹீட் அதிகமானா ப்ரொஃபைல் வேஸ்ட் ஆகிடும். அப்போ நான் ஒரு கூலிங் ஏஜென்ட் வைக்கணும், நல்ல அட்மாஸ்பியரிக் சீக்வன்சஸ் இருக்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரி என்ன மாதிரி பவர் அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்க்கணும். ஏசி இருக்கா, டிசி இருக்கா, ஏசி இருந்தா என்ன டிரைவ், டிசி இருந்தா என்ன டிரைவ், இந்த மாதிரி சீக்வன்ஸ் நான் செக் பண்ணணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டார்க் ஈக்குவேஷன். டார்க்கிங் ஈக்குவேஷன்றது இங்க ஒரு சிம்பிளிஃபைடு 2 mark கொஸ்டின் தான். திருப்புத்திறன், ஓகே, ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் எப்படி வரப்போகுது அப்படின்றது. ஸோ இப்போ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இங்க இருந்து மோட்டர், இங்க இருந்து லோடு. இந்த மோட்டருக்கு தான் என்னோட ஸ்டார்டிங் ஃபோர்ஸ், லோடுக்கு தான் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். அப்படி இருக்கும் பட்சத்துல மோட்டார் இப்படி திரும்புது, லோடு வந்து ஆப்போசிட்டா இருக்கும். ஏன்றத சீக்வன்ஸ் நமக்கு நல்லா தெரியும். ஒரு பொருள் நான் திருப்பும் போது என்ன ஆகும்னா அதோட கவுண்டர் வெயிட்டையும் நான் மீறி திருப்பணும். அப்போ கவுண்டர் வெயிட் எந்த பக்கம் இருக்கும், ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஐ ஹேவ் டு கிவ் மை இன்புட்.
ஸோ அதுதான் வந்து ஜென்ரலைஸ்டு கான்செப்ட். அதை வச்சு இங்கே ஈக்குவேஷன் சொல்றாங்க. டிஇ இஸ் ஈக்குவல் டு டிஎல் டி டிவைட் பை டிடி ஜே ஒமேகா எம். டின்றது மோட்டர் டார்க், டிஎல்ன்றது லோட் டார்க். டியும் டிஎல் ஆப்போசிட்டா இருக்கல மைனஸ்ல வரப்போகுது. ஜேன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒமேகா எம்ன்றது ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இந்த சேஞ்ச் ஓவர் சீக்வன்சஸ் தகுந்த மாதிரி தான் எனக்கு ரியலிஸ்டிக்கா டார்க் போய் சேர போகுதுன்னு ரெப்ரசென்ட் பண்றது இந்த ஈக்குவேஷன்ஸ், ரைட்டா? And we'll go for the four quadrant operation. As we discussed earlier, this is the most important question in the unit number 1. That is what is the four quadrant operation, which is other way called as multi-quadrant operation, right? Here it is represented by using hoist. Hoist na நம்மளோட lifting sequences வச்சு சொல்லுவாங்க. But we used one easiest understanding. என்னது, இந்த மலையில கார் ஏறி இறங்கிட்டு ஆஃபீஸ் வேலையை முடிச்சு திருப்பி கார் ஏறி வீட்டுக்கு வர கதை வச்சு பேசியிருக்கோம். மலையில கார் ஏறி பாதி தூரம் வரைக்கும் போறதுதான் ஸ்டேஜ் 1 ஃபார்வர்ட் மோட்டரிங். அப்போ டிஎல் எந்த பக்கம் இருக்கும், டிஎம் எந்த பக்கம் இருக்கும், ஒமேகா எந்த பக்கம் இருக்கும் அப்படின்றது நமக்கு இமேஜின். நான் ஃபர்ஸ்ட் மட்டும் சொல்லிடுறேன். நம்ம ரெஃபரன்ஸ் என்ன எடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா, டிஎம்மும் ஒமேகாவும் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா பவர் பாசிட்டிவ்னு சொல்லுவோம், சரிங்களா? அதுக்கப்புறம் மோட்டரோட டைரக்ஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸா இருந்தா பாசிட்டிவ் சீக்வன்ஸ். ஸோ இது எல்லாமே எனக்கு இந்த ஃபார்வர்டிங் சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம ரெஃபரன்ஸ். அப்படி பார்க்கும்போது இப்போ காரை வந்து கீழே இருந்து மலையோட பாதி வரைக்கும் கொண்டு போறேன். நான் ஃபார்வர்ட் மோட்டரிங் மட்டும் சொல்றேன், அதை வச்சு நீங்க மீதி ஸ்டோரி எழுதிக்கலாம். ஆஸ் வி டிஸ்கஸ்ட் இன் தி கிளாஸ், ரைட்? கார் வந்து கீழே மேலே போகும்போது காரை நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். அப்போ காரோட வெயிட் வந்து ஆக்சிலேட்டருக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ காரு ஃப்ரம் ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாதி வரைக்கும் போகுது. அப்ப காரோட ஸ்பீடும் அதே டைரக்ஷன்ல தான் இருக்கு. அப்ப டிஎம்மும் ஒமேகாவும் ஒரே மாதிரி இருந்தாலும் பவர் பாசிட்டிவ். பட் காரோட வெயிட் எப்படி இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்ல இழுக்கும். அப்ப டிஎல் வில் பி இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இந்த சீக்வன்ஸ் மூணுத்தையும் வரைய போறோம், டிஎம், டிஎல், ஒமேகா அண்ட் பவரோடது. இதே மாதிரி கார் மலையில இருந்து கீழே இறங்கும் போது திருப்பி வேலையை முடிச்சு திருப்பி பாதி மலை, திருப்பி அந்த பாதி மலையிலும் திருப்பி கீழே இறங்குறது. இதான் ஃபார்வர்ட் மோட்டரிங், ஃபார்வர்ட் பிரேக்கிங், ரிவர்ஸ் மோட்டரிங், ரிவர்ஸ் பிரேக்கிங் சொல்லி படிச்சிருக்கோம், ரைட்டுங்களா? அண்ட் பவர் பாசிட்டிவ், ரெண்டாவது பவர் நெகட்டிவ், ஏன்னா ஆப்போசிட், திருப்பி பவர் பாசிட்டிவ், அடுத்து பவர் நெகட்டிவ். அதே இந்த சீக்வன்ஸ் பிளஸ் திஸ் பிளாக் டயக்ராம் வரைக்கும் போட்டீங்கன்னா, சாரி டேபிளேஷன் வரைக்கும் போட்டீங்கன்னா will get the full marks, I think so, right? And the next one is called as your thermal modeling of motor. இது ரெண்டாவது கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின் இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பர் இந்த ESL நம்பர் 1ன்றது ரொம்ப 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 ரேர் சினாரியோ, ரைட்டுங்களா? ஒன்னு டெரிவேஷன், ஒன்னு ஃபோர் குவாட்ரண்ட் ஆபரேஷன், as we discussed earlier. thermal modeling அப்படின்னா என்ன அர்த்தம்? we can say it as ஒரு மிஷினோட ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஆஸ்பெக்டை பத்தி டிட்டர்மைன் பண்றது thermal modeling. அது ஒரு ஈக்குவேஷன் வச்சு நம்ம இங்க சொல்ல போறோம். So we started with the heating aspects, okay? So இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். I'll start from here. So this is the main equation. One is called as heat developed is equal to heat absorbed plus heat dissipated. So heat developed ன்றது எதை பொறுத்து இருக்கும்? W into dt. W into dt ன்றது what? So we can say losses into time duration is equal to heat absorbed. Heat absorbed எதை பொறுத்து இருக்கும்? என் உடம்பு கண்டிஷன், என் உடம்புக்கு ஸ்பெசிபிக் மெட்டீரியலோட கண்டிஷன், அதுக்கப்புறம் அது எவ்வளவு நேரத்துக்கு என் உடம்பு தாங்க போகுது, அதுதான் இங்க GS.DTன்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் ஹீட் டிசிபேட்டட், என் உடம்பு மீறினதுக்கு அப்புறம் ஹீட் எங்க போய் சேரும்? அட்மாஸ்பியர் போய் சேர போகுது. ஸோ இட் கேன் பி கால்ட் அஸ் அட்மாஸ்பியர். என்ன ஏரியா, அதோட லேம்டா, அதோட டீட்டா, அதோட டிடி. அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் பண்ணா டிடி எல்லாம் ஒரு பக்கம், டீட்டா எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் we just rewrite the whole term by means of A lambda. ஏன் இதுல ஃபைனல் டெம்பரேச்சர் உள்ளார கொண்டு வரணுன்றதுல இந்த மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் விட்டுட்டு வருக. அதுக்கப்புறம் இந்த மெயின் ஈக்குவேஷன்ல ஹீட் போய் மேக்ஸிமம் அட்டைன் ஆயிடுச்சு. ஹீட் அட்டைன் ஆனா அப்சார்ப்ஷன் இருக்குமா? இருக்காது. அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடும்? ஜீரோன்னு ஆயிடும். அப்ப W.dt is equal to 0 plus A lambdaன்னு வரப்போறது. அந்த டீட்டா ஃபைனல் டெம்பரேச்சர் டீட்டா எஃப். இப்போ டிடி அடிச்சிடலாம். W is equal to A lambda டீட்டா எஃப். இந்த இதுக்கு தகுந்த மாதிரி இங்க ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. அப்ப இந்த இடத்துல டீட்டா எஃப் வந்துடும். இப்போ வெறும் இன்டகிரேஷன் முடிச்ச உடனே அந்த ஃபைண்டிங் K வேல்யூ எல்லாம் முடிச்சிங்கன்னா we can say theta f is equal to here theta f where it is theta is equal to theta f minus theta 1 into e power minus t divided by tau. ஓகேங்களா? அந்த டவோட வேல்யூ சேஞ்ச் ஆக we can able to say the rising curve we will find out. அடுத்தது கூலிங்கான டெரிவேஷன்ல ஹீட் லாஸ் டிசிபேஷன் ஏதாவது இருக்குமா? ஏன்னா முடிஞ்சிருச்சு ஹீட் ஆகி. அப்ப அது 0. அதுக்கப்புறம் டீட்டா டிடியை பிரிங்க. அதே மாதிரி இங்க சால்வ் பண்ணுங்க. we'll get theta is equal to theta f minus e power minus t divided by tau. Okay, so these are the major mandatory equation has to be derived in the case of thermal modeling of the machine. ரொம்ப முக்கியமான டெரிவேஷன். ஓகே, அட்லஸ் கிளாஸ் ஆஃப் மோட்டார் டியூட்டி சைக்கிள், அதாவது ஒரு மோட்டரை நான் ஆப்ரேட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் பல்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்றது தான். அது எத்தனை விதமா இருக்கும் அப்படின்னா ஜென்ரலா அது ஒரு 3 கேட்டகரி தான். ஒன்னு என்னது கண்டினியூஸ், ஷார்ட் டேர்ம் அண்ட் இன்டர்மீடியட். அதுக்கப்புறம் அதுல டெரிவே ஆனது தான் இன்டர்மீடியட் டியூட்டி ஸ்டார்டிங், பீரியாடிக் ஸ்டார்டிங் பிரேக்கிங், கண்டினியூஸ் டியூட்டி ஸ்டார்டிங் பிரேக்கிங், இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ஸ் சொல்லுவோம், ரைட்டுங்களா? So what's the point here is
கண்டினியூஸ் டியூட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மிஷினுக்கு கண்டினியூஸா கொடுக்க போற இன்புட்டா இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கண்டினியூஸ் டியூட்டி. தட் இஸ் த மிஷின் வில் ரன் கண்டினியூஸ்லி ஃபார் ப்ரொலாங்டு டைம். எது மாதிரி பேப்பர் மில்லு, கம்ப்ரஸர், கன்வேயர் அது மாதிரி இருக்கலாம். அடுத்தது ஷார்ட் டேர்ம் டியூட்டி, அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஓடும், கொஞ்ச நேரம் நிற்கும், லைக் கிரேன்ஸ், ஹாஸ்ட் அது மாதிரி. இன்டர்மீடியட்னா ட்ரில்லிங் அண்ட் கட்டிங் மிஷின். கட்டிங் மிஷின் எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் கட் பண்ணுவோம், திருப்பி ஆஃப் பண்ணிடுவோம், திருப்பி அந்த ஆங்கிள் பார்த்து திருப்பி கட் பண்ணுவோம். ஸோ அங்கே அவனுக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் ஆன் கண்டினியூஸாக வரப்போகுது. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பொறுத்து இன்டர்மீடியட் டியூட்டி வித் ஸ்டார்டிங், இன்டர்மீடியட் டியூட்டி வித் ஸ்டார்டிங் அண்ட் பிரேக்கிங். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் வி கேன் சே. கண்டினியூஸ் டியூட்டி வித் இன்டர்மீடியட் பீரியாடிக் லோடிங், ஸ்டார்டிங், பிரேக்கிங், பீரியாடிக் ஸ்பீட் சேஞ்சஸ். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் மூணுலேருந்து சம் டெரிவேட்டிவ் வெர்ஷன்ஸ் தான் வி கேன் சே the class of duty cycle. நம்மளோட ஆன்சர்ஸ்க்கு மார்க்ஸ் அந்த மாதிரி வெறும் ஹெட்டிங் மட்டும் எழுதுற மாதிரி சம் சிச்சுவேஷன்ஸ் வரும், ஆர் திஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி சிச்சுவேஷன். ஸோ we can able to take it over. Okay, so these are things in the cases of classes of duty cycle. Next one is selection of motor power rating. So what we are going to discuss over here is ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை மோட்டாரை நான் எப்படி சூஸ் பண்ண போறேன், அந்த மோட்டரோட கூலிங் கண்டிஷனும் ஹீட்டிங் கண்டிஷனும் எதுல இருந்து எது வரைக்கும் தாங்கும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்றதா செலக்ஷன் ஆஃப் மோட்டார் பவர் ரேட்டிங். As we discussed earlier, it is also again based on this three thing. One is called as continuous duty, fluctuating duty and short term duty. சரிங்களா? ஸோ கண்டினியூஸ் டியூட்டின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னது? ஹீட்டிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும், கூலிங் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் கண்டினியூஸ் டியூட்டி. ஃப்ளக்சுவேட்டிங்னா என்னன்னு சொல்லுவோம்னா we can say that there will be a change in current with respect to change in loading condition. அதுதான் என்ன சொல்லுவோம்னா ஃப்ளக்சுவேட்டிங் சீக்வன்சஸ். அதை வச்சுட்டு ஒரு ஈக்குவேஷன், கான்ஸ்டன்ட் லாஸ் வித் சேஞ்சிங் லாசஸ், கான்ஸ்டன்ட் லாஸ் வித் சேஞ்சிங் ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. அதுலேருந்து ஐயை மட்டும் வெளியில் எடுத்தீங்க, I is equal to so and so value. அதை ரீரைட் பண்ணா we can able to get like this. I is proportional to torque, so torque is proportional to power sequences. So இது மூலமா என்னன்னா the change in sequences தகுந்த மாதிரி I should prefer a particular machine to attain a proper working condition. ரைட்டுங்களா? I think